ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரேஷன் அரிசியில் எப்படி டேஸ்டான பொங்கல் செய்ய போறோம்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நான் குக்கர்ல 2 டம்ளர் அரிசியை ரேஷன் அரிசியை வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். அதோட 100 கிராம் சிறுபருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு தேவையான அளவு தண்ணீர் எடுத்துக்கிறேன். குக்கர்ல அதோட உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 3 விசில் அளவுக்கு குக்கரை மூடிட்டு விசில் விட்டுறேன். இப்போ இந்த பொங்கலுக்கு ஒரு தேங்காய் சட்னி எப்படி ரெடி பண்ணணும்னு தான் பார்க்க போறோம். ஒரு 2 துண்டு தேங்காய் நறுக்கி வச்சிருக்கேன். அது கூட கொஞ்சம் ஒடிச்சக்கல்லை ஆட் பண்ணிக்கிறேன். 2 துண்டு இஞ்சி துண்டு ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்றுக்க மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ எனக்கு 2 போதும், நான் 2 சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாவை கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணியை ஆட் பண்ணி மிக்சியில் அடித்து சட்னி ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ 3 விசில் வந்துடுச்சு. இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணதும் இப்போ பாருங்கள், வெந்து நல்லா குழஞ்சிருக்கு பாருங்கள் பொங்கல். இப்போ ஒரு பேனில் நான் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ காஞ்சதுக்கப்புறம் அதோட கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மிளகு ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருந்தேன் இஞ்சி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி எடுத்து வச்சுருக்கோம், அந்த முந்திரியும் சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் முந்திரி சேர்த்துக்கோங்க, இல்லை முந்திரி சேர்த்துக்காமையும் செய்யலாம். இப்போ நம்ம தாளித்து வச்சுருந்த பொங்கலுக்கு தேவையானதை இப்போ நம்ம ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் பொங்கலோட. இப்போ அதே பேனில் இப்போ நான் சட்னி தாளிக்க போகிறேன். சட்னி தாளிக்கிறதுக்கு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கடுகு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த சட்னியில் அதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு சுவையான நெய் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.